இந்திய நாட்டை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பதற்காக சுதந்திர போராட்ட தியாகி பால கங்காதர திலகரால் இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக தொடங்கப்பட்ட விழா விநாயகர் சதுர்த்தி விழா. விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் வைப்பதற்கு 1008 தடைகள் விதிக்கப்படுகின்றது. அங்க விநாயகர் வைக்காத, இங்க விநாயகர் வைக்காத, அதுல கொண்டு போகாத, இதுல கொண்டு போகாத, புது விநாயகருக்கு அனுமதி கேட்காதுன்னு சொல்லி தொடர்ந்து இந்த தமிழகத்துல மட்டும் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் கொடுப்பதற்கு தடை விதிக்கிறாங்க. இதையெல்லாம் தேசபக்தர்களான எங்களை போல ஆட்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கின்றது. இந்திய தேசத்திலே 80% இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்துக்களுடைய முக்கிய பண்டிகையான இந்துக்களுடைய ஒற்றுமை திருவிழாவான அந்த விழாவை கொண்டாடுவதற்கு, கடவுளை வைத்து வழிபாடு நடத்துவதற்கு எங்களுக்கு தடை என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. வருகிற காலங்களிலாவது இப்படிப்பட்ட விநாயகர் வைப்பதற்கு தடையெல்லாம் தமிழக அரசு விதிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம். இன்று வடவள்ளி பகுதியிலே அகில பாரத மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமநாதன் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரிலே வீடுதோறும் விநாயகர் வீதிதோறும் விநாயகர் என்ற எங்கள் கொள்கைப்படி 501 விநாயகரை இலவசமாக கொடுப்பதற்காக இன்று நாங்கள் எங்கள் வடவள்ளி பகுதியிலே இப்போது கூடியிருக்கின்றோம். அடுத்த ஆண்டு அகில பாரத மக்கள் கட்சியும் இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம் சூலூர் பகுதியில 2500 விநாயகரும், வடவள்ளி பகுதியில 2500 விநாயகரும் இலவசமாக கொடுப்போம் என்பதையும் இந்த நேரத்திலே பத்திரிகை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.